ஏகே ஒரு ரெட் டிராகன். குட் பேட் அக்லி டீசரை ஆல்ரெடி ஒரு 100 தடவைக்கு மேல பார்த்துருப்பேன். ஆனாலும் திரும்ப 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 பார்க்க தோணிக்கிட்டே இருக்கு. என்னால டீசரை பார்க்காம இருக்க முடியலப்பா. சரி, ஓகே. இந்த வீடியோல குட் பேட் அக்லி டீசர்ல ஒளிஞ்சிருக்கும் மர்மங்களை பத்தியும் ஆல்சோ படத்துல இருக்க ரெஃபரன்ஸை பத்தியும் அண்ட் முக்கியமான ஒரு ஹிண்ட்டை வந்து டீசர்ல கொடுத்துருக்காங்க. அதை எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்கன்னு தெரியல. அதை பத்தியும் கடைசியா சொல்றேன். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஃபர்ஸ்ட் குட் பேட் அக்லி டீசரை பத்தி சொல்லணும்னா கோலிவுட் இண்டஸ்ட்ரியிலே ஒரு பெஸ்ட் டீசர். டீசர் வந்து 24 மணி நேரத்திலே 3 கோடி வியூஸுக்கு மேல போயிருச்சு. ஃபர்ஸ்ட் குட் பேட் அக்லியோட ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா ஏகே ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருக்காரு. கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர், ஒத்தையா வரவன் மான்ஸ்டர். அண்ட் மூவி ஃபுல்லாவே ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரில தான் எடுத்திருக்காங்க. சரி, இப்போ டீசர்ல ரெஃபரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தீனா படத்தோட ரெஃபரன்ஸா வச்சிருக்காங்க. அப்படி என்ன ரெஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா, தீனா படத்துல தலை கையில விழுந்த மாடிட்டு குத்துவாரு பாருங்க, அதே வெப்பனை தான் இந்த படத்துலயும் ஏகே யூஸ் பண்ணியிருக்காரு. எல்லா ஃபைட் சீன்ஸ்லயுமே ஏகே அந்த வெப்பனை யூஸ் பண்றாரு. ஆல்சோ டைட்டில் கார்ட்லயும் அந்த ஒரு வெப்பன் இருக்கு. அடுத்த ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இதை நிறைய பேர் நோட் பண்ணிருப்பீங்க, பில்லாவோட ரெஃபரன்ஸ். 2007ல வந்த பில்லா படத்துல தலை எப்படி இருப்பாரோ ஆல்மோஸ்ட் இதுலயும் அதே மாதிரி இருக்காருங்க. ஸோ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, தலையோட எங்கேஜ்ல இருந்தே ஸ்டோரி வந்து மூவ் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா வேதாளம் படத்தோட ரெஃபரன்ஸையும் வச்சிருப்பாங்க. அது என்ன ரெஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா, தலை வந்து ஒரு ஸ்டைலா கையை மடக்குவாரு, அதே மாதிரி இந்த படத்துலயும் பண்றாரு. அண்ட் இன்னொரு சிறப்பான ரெஃபரன்ஸ் என்னன்னா, ரெட் படத்துல தலை வந்து ஒரு டைலாக பேசியிருப்பாரு, அதே டைலாக் இந்த படத்துலயும் பேசுறாரு. இதே மாதிரி டீசர்ல இன்னும் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கும். நான் அதை தான் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கேன். ஒருவேளை நான் மிஸ் பண்ண ரெஃபரன்ஸ் ஏதாவது நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா என்ன ரெஃபரன்ஸ் கீழே சொல்லிட்டு போங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பாரு. ஓகே, இப்ப கடைசியா நான் வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த முக்கியமான ஹிண்ட் என்னன்னு சொல்றேன். டீசர்ல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கேரக்டரை பார்த்தோம், பட் வில்லன் யாருன்ட்டே காமிக்கல. டீசர்ல வில்லன் யாருன்ட்டு காமிக்கல, பட் வில்லன் யாருன்ட்டு சொல்லிட்டாங்க. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. என்ன புரியலையா? வெயிட் பண்ணுங்க, புரியுற மாதிரி சொல்றேன். கரெக்டா டீசர்ல 1 minute 5 seconds டைமிங்ல பாத்தீங்கன்னா ஏகே வாயில ஏதோ மாத்திர மாதிரி போடுவாரு. அப்போ ஏகே அப்படின்ட்டு கோவமா ஒரு வாய்ஸ் கேட்கும். அது எஸ்ஜே சூர்யாவோட வாய்ஸ். ஸோ நம்ம 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், குட் பேட் அக்லி படத்தோட வில்லன் எஸ்ஜே சூர்யா தான். அந்த வாய்ஸை மட்டும் வச்சு நான் இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்லலை. குட் பேட் அக்லி படத்தோட டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனே தான் மார்க் ஆண்டனி படத்தோட டேரக்டரும். மார்க் ஆண்டனி ஒரு செம ஹிட் அடிச்ச படம். அந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா தான் வில்லன் ரோல் பிளே பண்ணியிருப்பாரு. ஒரு படம் ஹிட் அடிச்சிருக்குன்றப்போ அந்த படத்தில் இருக்க முக்கியமான கேஸ்ட்டை அடுத்த படத்துலையும் டேரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது வழக்கம் தான். ஆல்ரெடி டீசரே நம்ம பயலுகளாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இதில் படத்தில் எஸ்ஜே சூர்யாவோட வில்லனஸும் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. குட் பேட் அக்லி படம் தலையோட ஆல் டைம் பிளாக் பஸ்டர் மூவியா மாறதுக்கான 10 பொருத்தமும் பக்காவா ஆயிடும். கிட்டத்தட்ட ஒரு டிகேடுக்கு மேல நம்ம கிட்ட மங்காத்தா மட்டும் தான் இருக்குன்ட்டு எல்லாரும் வச்சு கலாச்சிட்டு இருந்தாங்க. இப்ப மங்காத்தாவை மிஞ்சறதுக்கு ஒரு படைப்பு வந்துருச்சு. ஏப்ரல் 10 வெறித்தனமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, குட் பேட் அக்லி டீசருக்கு 10 out of எவ்வளவு ரேட்டிங் நீங்க தருவீங்க? I'm back.